சாய் சச்சரிதம் அத்தியாயம் 20. தாஸ்கனு ஒருமுறை ஈசா உபனிஷத்துக்கு மராத்திய விளக்க உரை எழுத ஆரம்பித்தார். ஆயினும் உபனிஷத்தின் சாராம்சத்தை அவர் புரிந்து கொள்ளாததால் தமது செயல் நிறைவு பற்றி அவர் திருப்தி கொள்ளவில்லை. தாஸ்கனுவை ஒருவரும் திருப்திப்படுத்த இயலாதபோது சாயிபாபாவை இவ்விஷயமாக அவர் கலந்து ஆலோசிக்க முடிவு செய்தார். அவர் முன் வீழ்ந்து பணிந்தார். ஈசா உபனிஷத்தை பற்றிய தனது கஷ்டங்களை தெரிவித்து சரியான தீர்வு தரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். சாய்பாபா அவரை ஆசீர்வதித்து கூறியதாவது: நீ கவலைப்பட வேண்டியதில்லை, இவ்விஷயத்தை பற்றி எவ்வித கஷ்டமும் இல்லை. காகா சாஹேப் தீக்ஷித்தின் வேலைக்காரி உனது சந்தேகங்களை தீர்த்து வைப்பாள். பாபா இதை சொல்லும்போது அங்கிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் பாபா வேடிக்கை செய்கிறார் என்றும், கல்வியறிவற்ற வேலைக்காரி ஒருத்தி இவ்வாறான சிக்கல்களை எங்கனம் தீர்த்து வைப்பாள் என்றும் சொல்லிக் கொண்டனர். ஷீரடியை விட்டு அவர் விலைபார்லேவிற்கு வந்து காகா சாஹேப் தீக்ஷித்துடன் தங்கினார். அடுத்த நாள் காலை தாஸ்கனு மகிழ்வாக ஒரு சிறு துயில் கொண்டிருக்கும்போது ஒரு ஏழை பெண் அழகான பாடல் ஒன்றை இனிமையான குரலில் பாடிக்கொண்டிருந்தாள். வெளியே வந்து பார்த்தபோது காகா சாஹேப் தீக்ஷித்தின் வேலைக்காரனான நாம்யாவின் சகோதரியான ஒரு சிறுமியார் அது பாடப்பெற்றதைக் கண்டார். அவளது மேனியில் கிழிந்த கந்தை ஒன்றே இருந்தது. அவளது வறுமையான நிலையையும் கண்டு தாஸ்கனு அவளுக்காக பரிதாபப்பட்டார். அடுத்த நாள் அந்த ஏழை சிறுமிக்கு ஒரு சிறிய புடவை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ராவ் பகதூரும் நல்ல சிற்றாடை ஒன்றை வாங்கி வந்து அன்பளிப்பு செய்தார். மறுநாள் புதிய புடவையை அவள் அணிந்து கொண்டாள். பெருமகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள். சுழன்று நடனமாடினாள். மற்ற சிறுமிகளுடன் புகடி விளையாடி அவர்களையெல்லாம் வென்றாள். அதற்கடுத்த நாள் புதிய புடவையை வீட்டில் பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கிழிந்த கந்தையையே அணிந்து வந்தாள். ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு ஆனந்தத்துடன் காணப்பட்டாள். அச்சிறுமி ஏழையானதால் கிழிசல் கந்தலையே அணிய வேண்டும். ஆனால் தற்போது அவளிடம் ஒரு புது புடவை இருக்கிறது. அதை அவள் பத்திரப்படுத்தியிருக்கிறாள். பழைய கந்தலையே உடுத்தியும் எள்ளளவும் துன்பமோ மனசோர்வோ இல்லாதபடி அவற்றை அவள் தாங்கிக் கொண்டாள். இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். இவ்விடத்தில் தாஸ்கனு உபனிஷத்த பாடத்தின் நடைமுறை சான்று விளக்கணத்தை பெற்றார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.